Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். சோ நிறைய பேர் வந்து நீங்க ப்ராடக்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணீங்க, முக்கியமா வெயிட் லாஸ் பவுடர் வந்து லான்ச் பண்ணீங்க, ஆனா அது எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு வீடியோ இதுக்கு நீங்க ஷேர் பண்ணவே இல்லன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சாரி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க எப்படி யூஸ் பண்றது இவ்வளவு பேர் கேக்குறாங்க, நீங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் இல்ல, நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜ்ல வரதால கொஞ்சம் எனக்கு நானும் ஒரு வாரமா பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா சுத்தமா எடுக்கவே முடியல. எப்படியாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸாவது கொடுத்துருன்னு நினைக்கிறேன், முடியலங்க. அது ரொம்ப ரொம்ப சாரி. கேட்கறதை விட திட்டவே ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு ஷார்ட்ஸாவது போடலாம், அட்லீஸ்ட் நாங்க அதை பார்த்து போறோம்னு சொல்லி கேக்குறீங்க. நிறைய பேர் ரிக்வஸ்டா வாட்ஸ்அப்ல வந்து சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே ஆடியோவை மேக் பண்ணி தான் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஆடியோ தெளிவா இருக்கு, ஆனா நீங்க கொஞ்சம் லைவா வந்து எங்களுக்கு காமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னதால சோ இன்னைக்கு வந்து ஃபுல்லா உங்களுக்கு கிளியரா எல்லாமே நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு நார்மலா எல்லாரும் யூஸ் பண்றது, இன்னொன்னு வந்து நியூ மாம் யூஸ் பண்ற வெயிட் லாஸ் பவுடர். சோ அது வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்சீவா இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க, வேற ஏதாவது உடம்புல ஏதாவது டிசீஸ் இருக்கு, எனக்கு கருஞ்சீரகம் கொள்ளு இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஒத்துக்காது, என் உடம்பு வந்து ஹீட்டான எதுவுமே ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். நம்ம 2 டைப்பா எனக்கு யூஸ் பண்ணி நான் காமிக்க போறேன். ஒன்னு வந்து ஹனில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம், இன்னொன்னு வந்து கவு கீல வந்து ஆட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுதான். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதான் நம்ம ப்ராடக்ட் எங்க இருக்குல்ல, இதுதான் ப்ராடக்ட். இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு தான் எடுத்துக்கலாம், செட் பண்ணி வச்சிருக்கேன். வெயிட் லாஸ் பவுடர், நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர், கவு கீ அண்ட் மலைத்தேன், கொம்பு தேன், அதுக்கப்புறமா இது நெல்லிக்காய் ஊறுகாய், இட்லி பொடி, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. சோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது நம்ம குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடருங்க. இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து உடம்ப குறைச்சிட்டு வராங்க. சோ இது வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ பேக்கு. 1/2 கிலோ இருக்கு, 1/4 கிலோ இருக்கு, 1 கிலோ இருக்கு. நீங்க வந்து மினிமம் வந்து 1/2 கிலோ வாங்கினாதான் உங்களுக்கு ஒரு 20 நாள் வரும். அந்த 20 நாள் யூஸ் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் வந்து கரெக்டா தெரியும் வச்சுக்கோங்களேன். அந்த 20 நாள் ஒரு 2 கிலோ கிட்ட நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கும். அதனால இன்னைக்கு வந்து நான் 1/2 கிலோ பேக் தான் ஓபன் பண்ணி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது காமிக்க போறேன். சோ இது ஓபன் பண்ணா உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு சீல் இருக்கும். இது வந்து பிளேவர் எதுவும் வெளியில போகாம இருக்கிறதுக்கு, அந்த ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சீல் நம்ம பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கரெக்டா 200 ml தண்ணிங்க. இது நான் ஆடியோல சொல்லியிருக்கேன். 200 ml தண்ணி வந்து நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது. அது நியூ மாமா இருந்தாலும் நான் நார்மல் பொடியா இருந்தாலும் 200 ml தண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்குங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணிட்டு வரேன். அதாவது என்னன்னா, நீங்க இப்போ வெயிட் லாஸ் பவுடர் சேர்த்தா கம்பல்சரி ஹனி ஆட் பண்ணுமா, நெய் ஆட் பண்ணுமா, லெமன் ஆட் பண்ணுமான்னு கேக்குறீங்க. சோ நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கசப்புங்கிறது சுத்தமா பிடிக்காது, லைட்டா கசக்குற மாதிரி இருக்கும். அது பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஹனி ஆட் பண்றது. நம்ம கிட்ட வந்து 2 வெரைட்டி ஹனி இருக்கு. சோ இதுல நிறைய பேருக்கு டவுட், எந்த தேன் வாங்கினா பெஸ்ட் அப்படின்ட்டு. ஒன்னு மலை தேன், ஒன்னு கொம்பு தேன். மலை தேன்ங்கிறது கொஞ்சம் காரத்தன்மை மாதிரி இருக்கும், அதுதான். கொம்பு தேன்ங்கிறது நல்லா பியூரா சூப்பரா இருக்கும், குழந்தைங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே பிரைஸ் வெரைட்டி வேற வேற. அது 2 ஹனிமே இருக்கு. ரெண்டுமே சுத்தமானதுங்க. இது வந்து நேரடியா மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து நம்ம கொள்முதல் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ரெண்டுமே நீங்க வந்து ஃபேக் நிரூபிச்சுட்டு அவங்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு பியூரானது, ஒரிஜினலானதுங்க நம்ம கிட்ட இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது இல்ல, இப்ப ஹனி வந்து மார்க்கெட்ல வந்து ஃபுல்லா ஃபேக்கா தான் இருக்கு, ஃபுல்லா சக்கரை பாகு, எப்படி வாங்க முடியும்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க பயப்படவே வேணா, உங்களுக்காக நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு இதுலயே வந்து சீல் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சோ கம்பல்சரி வந்து தேனு, லெமனு, நெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுமான்னு கேக்குறீங்க. ஆப்ஷனல் தான் அது. நீங்க வந்து லெமனும் அண்ட் ஹனியும் வந்து உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இல்ல அப்படின்னா 2 சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் வந்து நெய் வந்து கொலஸ்ட்ரால் தானே, அது எப்படி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்க முடியும், அது கொழுப்பு தானே, அது இன்னும் அது வந்து வெயிட் கெயின் தானே ஆகும் அப்படிங்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம ஆட் பண்றது சுத்தமான ஒரிஜினல் நெய். அண்ட் நெய் சோ நம்ம கிட்ட சுத்தமான ஒரிஜினல் பசுமாட்டு நெய் இருக்குங்க. இது வந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ இது வந்து நம்ம உடம்ப வந்து ரொம்ப கிளீன் பண்ணும், ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து நிறைய இதுக்கு முன்னாடி வந்து பேலியோ டயட் அந்த மாதிரி நிறைய இதுல வந்து நெய் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து கொலஸ்ட்ரால் இருந்தாலும் எம்டி ஸ்டொமக்ல ஒரு பிஞ்ச் அளவு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆகும், உடம்பு ஃபுல்லா வந்து நல்லா கிளீன் பண்ணும். சோ ரொம்ப நல்லதுங்க. சோ நீங்க வந்து ஒரு லெமனை 4ஆ கட் பண்ணி ஒரு பாகத்தை ஆட் பண்ணிட்டு ஹனி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். சோ இது எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் நான் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே சேம் ரிசல்ட் தான். இதெல்லாம் ஆட் பண்ணாத ரிசல்ட் கிடைக்குங்கிறது கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு வாக் பண்றீங்க, எப்படி ஃபுட் கண்ட்ரோல் இருக்கீங்க, சோ இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதனால இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கும் போது அதிகப்படியான பெனிஃபிட் கொடுக்கும் உடம்புக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் வந்து அந்த டல்னஸ் இருக்காது. நிறைய பேர் வெயிட் லாஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதுல வந்து நம்ம லெமன்,
ஹனி இந்த நெய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த டயர்ட்னஸ் இருக்காது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் ஆட் பண்றது. சோ இது எதுவுமே வேணாம், டைரக்டா வெயிட் லாஸ் பொடி மட்டுமே யூஸ் பண்றதுனால அது உங்களுடைய விருப்பங்க. அதனால உங்களுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகுறது தான். இதை யூஸ் பண்ணாதான் வெயிட் ரெடியூஸ் ஆகுங்கிறதுலாம் கிடையாது, உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம கிளாஸ்ல சேர்த்து பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. ஸோ கரெக்டான ப்ரொசீஜர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம வந்து கிளாஸ்ல ஊத்திட்டு இப்போ 200 ml தண்ணி வந்து ஊத்தியாச்சு. நிறைய பேர் வந்து கொதிக்க கொதிக்க குடிக்கணுமான்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஹீட்டா இருக்கும் போதே நம்ம 1 ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து டேபிள் ஸ்பூன் என்ன, டீஸ்பூன் என்ன அதுதாங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நிறைய பேர் குட்டியா இருக்கு ஸ்பூனு, இல்ல மீடியமா இருக்கு, இல்ல பெருசா இருக்கு, எனக்கு எதுவும் கன்ஃபார்மா தெரியலங்கிறாங்க. சோ டீஸ்பூன்னா இதுதான், ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் குட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப சின்னதா இருக்கும், அதான் டீஸ்பூன். இது கிடையாது, நம்ம யூஸ் பண்றது இது கிடையாது. இதுதான் 1 டேபிள் ஸ்பூன்னா இந்த ஸ்பூன் தான். இதுலதான் 1 ஸ்பூன் ஃபுல்லா எடுத்து நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ வெயிட் லாஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு ஹனி ஆட் பண்ண போறேன். இப்போ ஹனி வந்து இதுல 1/2 ஸ்பூன் சேர்க்க போறோம். 1/2 டேபிள் ஸ்பூன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுவே ஒருவேளை நீங்க வந்து இப்ப ஹனி வேண்டாம் கீ ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் நான் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். சேம் இதே மாதிரியே வந்து சுடு தண்ணியில வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல வாசனை நெய் இந்த மாதிரி டீஸ்பூன் இருக்குல்ல அதுல வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. சோ இந்த அளவுக்கு எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது தான். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஹனி சேர்த்திருக்கிறதால நான் கீ வந்து அதில் ஆட் பண்ணல. நீங்க ஹனியை ஸ்கிப் பண்ணிட்டு நெய் வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணா போதுங்க. இது வந்து நான் குடிக்க போறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடியில அந்த பவுடர் எல்லாம் தங்கிடுது, எனக்கு வந்து அது கொஞ்சம் குடிக்க முடியல, ஒரு மாதிரி குழகுழப்பா அப்படி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிதான் இருக்கும். என்னன்னா நம்ம இதுல வந்து ஆலிவ் ஆயில், ஜியா சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்றதால அந்த ஜெல் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன பண்ணும், தண்ணி நீங்க சூடா இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி வந்து 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே இருக்கு. குடிக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணியே குடிங்க. அப்பதான் கரெக்டா உள்ள போகும். இல்ல எனக்கு சுத்தமா வந்து இது இந்த பவுடர் பேஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கொதிக்கிற தண்ணியில டைரக்டா 1 டேபிள் ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுடர் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி நெய் இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணி நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம். என்னோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, சுக்கு காஃபி எல்லாம் குடிச்சா எப்படி இருக்கும், சோ அந்த பிளேவர் இருக்கும். அந்த கொள்ளு ஸ்மெல் நல்லா இருக்கும். கொள்ளு ரசம் இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா தெரியும். அந்த கொள்ளு ஸ்மெல், மிளகு, சீரகம் அந்த பிளேவர் எல்லாம் அப்படியே வந்து வரும். செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப கசப்பு இருக்காதுங்க. நிறைய பேர் இதுவே கசப்புங்கிறீங்க, இதை விட கசப்புலாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பவுடர் வந்து கீழே ஃபார்ம் ஆகாது, நல்லா மிக்ஸ் ஆயிடும், உங்களுக்கு எதுவும் தெரியாது. சோ இதே மாதிரி தான் குடிக்கணும். சேம் இதே ப்ராசஸ் தான் நியூமாம் வெயிட் லாஸ் பவுடர். அது சேம் இதே மாதிரி தான். இதே மாதிரி சுடு தண்ணி கொதிக்க வச்சு கிளாஸ்ல ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க. இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். இதுலயும் வந்து உங்களுக்கு புரியல, இன்னும் வெயிட் லாஸ் பவுடர் வந்து எவ்வளவு எடுக்கணும் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கரெக்டா 10 கிராம் எடுங்க போதும். இப்ப 1 டேபிள் ஸ்பூன்ங்கிறது இது 10 கிராம் இருக்கு, நான் அளந்து பார்த்தேன். அதெல்லாம் கரெக்டா நீங்க 10 கிராம் வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. காலையில நைட்டு எடுத்துக்கோங்க. இது இப்ப காலையில எம்டி ஸ்டொமக்ல எழுந்திருச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டுருங்க. 1 மணி நேரம் கேப் விட்டு அப்ப நீங்க டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, அது எடுத்துட்டு நாங்க வைக்க மறந்துட்டேன். சரி, நம்ம கிட்ட வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி 1/4 கிலோ ஆர்டர் பண்ணவங்கள நீங்க 3 கிலோ 4 கிலோ ஆர்டர் பண்றாங்க. சோ அதனால நீங்க அது இட்லி, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி மேக் பண்ணி சாப்பிடலாம். இல்ல நார்மலா நீங்க சிறுதானிய உணவு பாரம்பரியமான அரிசி தான் யூஸ் பண்றீங்க, கருப்பு கவுனி எல்லாம் வந்து கஞ்சி நாளைக்கு எடுத்துட்டு இருக்கேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த ட்ரிங்க் எடுத்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், காலை வாக் பண்றவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்க இருக்காங்க. சோ அவங்க வந்து நீங்க எடுத்துச்ச உடனே இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் இல்ல வாக் பண்ணாலும் செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. இது உங்களுக்கு ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து அடிக்கடி இதை குடிச்சிட்டு இருக்கிறதால எனக்கு அது தெரியல. இது நீங்க கண்டினியூ நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு அது செட் ஆயிடும், அந்த பிளேவர் உங்களுக்கு செட் ஆயிடும், அப்புறம் தெரியாது.
சோ உனக்கு தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து சேஃபானது, 100% சேஃபானது, சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாதது, ஒரு ஆர்கானிக்கா நம்ம உடம்புக்கு எந்த வித சைடு எஃபெக்ட் இல்லாம கிடைக்குதுன்ட்டு அதை நீங்க யோசிக்கணும். அதனால நம்ம வெளியில வந்து நிறைய மார்க்கெட்டிங் நிறைய ப்ராடக்ட் வாங்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இழந்தவங்க என்கிட்ட டெய்லி பேசிட்டு இருக்காங்க. சோ நாம வந்து அதிக ரேட் வைக்கல, அண்ட் ஃபுல்லா ஹோம்மேடு சேஃபானது, எந்த வித கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கலக்காம ஒரு ஹெர்பலான ப்ராடக்டா, ஒரு திருப்தியான ப்ராடக்ட் கொடுத்த ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க நம்பி வாங்கி பயன்படுத்துங்க. எந்த வித சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. சோ நிறைய பேருக்கு வந்து உடம்பு நிறைய டிசீஸ் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அந்த டயட் வந்து ஃபாலோ பண்ண சொல்றது. தண்ணி நிறைய குடிங்க, கீரை சாப்பிடுங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. எங்கள்கிட்ட எல்லாமே வாங்கி ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய ஃபுட், உங்களோட ருட்டீன் எல்லாமே கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னு சொல்லி எல்லாமே ஒண்ணு நான் சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்க ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 மாசத்துல ஒரு 10 கிலோ குறைச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் விட்டுலாம எப்போதுமே நான் எடுத்துட்டு தான் இருக்குமான்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து மத்த ப்ராடக்ட் மாதிரி இது கிடையாது. நீங்க 3 மாசத்துல 10 கிலோ குறைச்சிட்டீங்கன்னா நீங்க தாராளமா அந்த பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன டயட் இந்த டைம்ல ஃபாலோ பண்றீங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. கம்பல்சரி குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க குறைஞ்சிட்டு அது மெயின்டைன் ஆகும், அந்த வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் எப்போதுமே இருந்துதான் ஆகணும். அதுக்காக நம்ம ஒரு 3 மாசம் கரெக்டா பர்ஃபெக்டா இருந்துட்டு அடுத்து நம்ம ஃபுல் கட்டு கட்டணும்னா வேறதான் செய்யும். அதனால உங்களுடைய எஃபர்ட் தேவை, உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அதான். சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பவுடர், குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, பிளீஸ் 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 தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. கால்ஸ் கண்டினியூ வந்துட்டே இருக்கல, எடுக்க முடியல. வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் லேட் ஆனா கூட கண்டிப்பா ரிப்ளை கொடுப்பேன். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்கப்பா. தண்ணி எப்படி கேட்கறது எனக்கு தெரியல. இன்னொன்னு முக்கியமான விஷயம், தைராய்டு சுகர் பேஷண்ட் வந்து யூஸ் பண்ணலாமா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. தாராளமா யூஸ் பண்ணலாம். சுகர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதை எடுத்துக்கும் போது சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கும், ரொம்பவே நல்லது. அது மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம கிட்ட வாங்கி ஒரு மாசத்துல 5 கிலோ கிட்ட ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய ஃபீட்பேக் எல்லாமே நான் ஸ்வீட்டி டிவி கம்யூனிட்டி பேஜ்ல கொடுத்திருக்கேன். அண்ட் நான் ஃபீட்பேக் ஆடியோ ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வேற எந்த டவுட்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணிருப்பேன் நம்புறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறோம், அது சாட் பண்ணுங்க. அமேசான்ல நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இருக்குங்க. அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், சோ செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.